وبركاته. 580. 280. இன்னும் நீ தானே? ஓ. கேட்கணும். சூரத்துல் முர்சலாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمرسلات عرفا فالعاشفات عشفا. புலை 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 போன கிளாஸ்ல விட்டாதே போல திருப்பி வருதே. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஓ. பதில் வருது இல்ல. எனக்கு ஞாபகம் இல்ல போன கிளாஸ்ல நீ عصفا திருப்பி வரும் கிளாஸ்ல இருந்து والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. புலை 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 ரெண்டாவது பெரிய வேலை வருது. يومئذ للمكذبين. எனக்கு இல்ல சவுண்ட் இது திருப்பி வாங்க. ويل يومئذ للمكذبين. என்ன சட்டம் சட்டத்தை வழங்கப்படுத்த الأولين. المولي சட்டம் என்னென்று வழங்கப்படுத்துங்க பார்க்கலாம். ويل يومئذ. ஓ மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். சட்டத்தை சொல்லணும். என்ன சட்டம் எப்படி செல்ற ஒழுங்கு சொல்லணும் பார்ப்போம். தன்வீனத்துடன் இது நம்முடைய இடத்துல வந்திக்கிறதால இதை சேர்த்து ராகத்தோட என்ன செய்வது. தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் என்ற ஒரு சட்டம் ஒன்று வரையலாது. இதுகாம் என்று வரையலாது. எப்படி வரணும்? தன்வீனுக்கு தொடர்ந்து இதுகாம் என்று சில சட்டம் ஒன்று வரையலாது. அந்த விஷயங்கள்லாம் இப்பதான் வந்து இருக்கும். எப்படி வரணும்? சரியா சொல்லுவாங்க. தன்வீனத்து இதுதான் பிகுன்னாவுடைய இடத்துல ஒண்ணுன்னா யாவந்திக்கிறதால அவற்றை சேர்த்து ராகத்தோட உண்ணா செஞ்சு வரும். யௌம இதில் அதன சட்டம். தன்வீனை தொடர்ந்து இதுதான் பிலாகுன்னாடைய இடத்துல வந்திக்கிறதால ராகம் இல்லாம இதுதான் பிலாவுன்னு எழுத்து வந்திக்கத்தாலன்னு சொன்னா என்ன எழுத்துன்னு யாருக்கும் தெரியாது. வந்திக்கிற எழுத்து சொல்லணுமா? தன்வீனை தொடர்ந்து இதுதான் பிலா உன்னாட எழுத்து எல்லாம் வந்திக்குது. எனவே உண்ணா இல்லாம ரெண்டையும் சேர்த்து ஓதணும். தொடர்ந்து ஓதும். கொஞ்சம் தொடர்ந்து அலம் نهلك الأولين ثم نتبعهم الآخرين. எங்கே நுகுலிக்கல் அவ்வளின் என்று சொல்லி திருப்பி முடிக்கிறாங்க. அவ அதுராக يوم الفصل. وما
أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين மூணு வசனத்துல மூணு كذلك படம் நடக்குது. نفعل நுத்துபிஉஹும் கிடையாது. بالمجرمين நுத்துபிஉஹுமுல் அப்படியே ஓதுறது. இது வரைக்கும் 4 பிழைகள், சாரி 5 பிழைகள் இந்த பக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு அல்ல. எப்படி வரணும்? ثم نتبعهم الآخرين ம். كذلك نفعل بالمجرمين அதுல ويل என்று வராம அதை நல்லா يومئذ கலைக்கணும். இஜு இச்சு என்ற சவுண்டு போகக்கூடாது. كذلك نفعل بالمجرمين இஜு مجرمين. كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين சரி, திருப்பி ألم இந்த பக்கத்துக்கு نخ wait. அடுத்த பக்கத்துக்கு போகலா. இந்த பக்கத்தை இப்ப திருப்பி ஓதணும். இந்த மாதிரி 5 போல வரக்கூடாது. 5 போல வந்தா உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி ஓத வேண்டி வரும். அவது சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا இதெல்லாம் எத்தனை அளவுக்கு நீட்டுறது? என்ன ஒரு செகண்டா அல்லது 2 அளவா? என்ன செய்யறது? ரஹீம், ரஜீம் எல்லாம் இதாகுது. என்ன நீட்ட தேவையில்ல அப்படியா? ரஜீம், ரஹீம் அப்படியா? இல்லாட்டி என்னது? அவுது பிஸ்மி எல்லாம் ரஜீம், ரஹீம் அல்லது ரஹீம், ரஜீம் எப்படி வரும்? என்ன செய்யணும்? என்ன நடக்குது? நடத்தி நேரம் நீட்டலாம் அப்படியா? அளவு உண்டிக்குதா? நீட்டலாம் 2 அளவுக்கு ஆ 2 அளவுக்கு நீட்டணும். 2 அளவுக்கு நீட்டணும் அப்படியா? 2 அளவுங்கிறது கை விரல மூடி திறக்கிறதா? 2 அளவு இல்ல 2 செகண்ட். இவன் விட மாறுது. விட மாறுது. பிழை. என்னது? அப்ப 2 செகண்டா நீங்க ஓதுன பிழை. இப்ப ரஹீம் அது 2 செகண்ட் அப்படியா? ரஹீம், ரஹீம் நீங்க தான் ஓதினால். நீங்க ஓதினது தான் கேள்வி கேட்கிறேனா? நீங்கள் ஓதியதை வைத்துதான் உங்களிடத்திலே நாங்கள் வினாக்களை தொடுக்கின்றோம். வெளியால பேத்திட்டு இல்லாத புல்லாத ஒன்றா கேட்கல. அது விளங்குதான் முதலாவது. என்ன பிரச்சனை? எப்படி வரும் அது? 2 செகண்ட் வரும். அடுத்த கேள்வி கேட்பேன். ஏன் அந்த 2 செகண்ட் நீட்டி நிப்பாடும்? என்ன காரணம்? இப்ப இதுவும் வசனத்துல கடைசி தானே. 2 செகண்ட் நிப்பாடணும் அப்படியா? எல்லாம் பிழை அப்படின்னா என்ன வித்தியாசம்? இல்ல என்ன காரணம்? பிஸ்மி மட்டும் அப்படின்ற அப்படியா? வேற ஒண்ணும் நீட்ட தேவையில்லை. அப்படி கேட்டதுனா என்ன காரணம் சொல்லுங்க. நான் இப்படி ஒரு விஷயம் படிச்சோம். வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடங்கள்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டினால் என்ற ஒரு மத்த பத்தி படிச்சுக்கிறோம்.
அங்க நீட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தா எப்படி நீட்டுறது, எத்தனை அளவு நீட்டணுங்கிறது படிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? ஓ ஆ அப்ப கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், என்ன விஷயம் ஞாபகத்தை வச்சு பார்ப்போம். இந்த விஷயத்தை ஃபுல்லா அழகா சொல்லுங்க பாப்போம். அது தெளிவா செல்லணும் என்றால், செல்ல இயலும் என்றால் அதுக்கான உதாரணம் தான் ரஹீம் ரஜீம் எல்லாம். ம். அஹ், வசன சில அல்லது ஒரு வசனத்தை இடையில நிப்பாட்ட நேரம், சுக்குன் வச்சு நிப்பாட்ட நேரம், அதுக்கு ஆஹ், ரெண்டு ரெண்டு செகண்ட் அளவு வந்து நீட்டி நிப்பாட்டணும். விலங்கல் எப்படி அது திருப்பி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஒரு வசனத்துல இறுதியில இல்லாட்டி ஒரு வசனத்தை நிப்பாட்ட போக்குல சுக்குன் வச்சு நிப்பாட்டினா 2 ஓகே. செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். அப்படித்தானே? இப்ப நான் விஷயம் கிளியர் தானே? வசனத்துல கடைசியில அல்லது நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டினா 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அப்படித்தானே? ஓ, நீங்க சொன்னதுதான் நானும் சொன்னேன். வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டினோம் என்றால் கடைசியில வர்றத 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அப்படியா? ஓ, ஓ, அப்ப இதுக்கு பின்னால வர வசனம் எல்லாம் பிள்ளை உங்களோட நீ ஓதுனதுல லவாக்கியா துமிசத் எல்லாம் சுக்கூன், எல்லாமே பிள்ளை. எப்படி? இப்ப எது சரி? தியரியா நீங்க தான் சொன்னீங்களா? வசனத்துல இறுதியில அல்லது நிப்பாட்டி ஓதுற இடத்துல சுக்கூன் வந்துச்சுன்னா அல்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டினோம் என்றால் அதை நாங்க 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். அதோட நிப்பாட்டணும் தூமிச லவாக்கியா. சட்டமா சட்டம் அது பெரிய பேர நூஃபிச உக்கிதத். பாட்டு படிக்க மாதிரி இது மாதிரி அப்படின்னா பாட்டு படிக்க தர மோசம் வைக்கும். நுவா, நீங்க சொன்னதுக்கும் நான் காட்டின உதாரணத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குதா? நீங்க இல்ல சொன்னது சட்டத்துக்கும் நான் காட்டின உதாரணத்துக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்றனவா? என்னதான் இல்ல சொல்லலாம். உங்க பதில் வரணுமா? உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். என்ன பிரச்சனை? பேசிக்கல் இதெல்லாம் பேசிக். சரி இப்படி இருக்கிறனே, இப்ப ஞாபகம் மிக்கன்னு சொன்னீங்க தானே? இது நான் எப்ப படிச்சோம்? ஓ, செகண்ட் செகண்ட் லெவல்ல படிச்சோமா அல்லது தேர்ட் லெவல்ல குர்ஆன் ஓத முன்னுக்கு படிச்சோமா? எப்ப படிச்சோம்? வசனத்துல செகண்ட் லெவல் இறுதியில. ஆ, செகண்ட் லெவல் செகண்ட் லெவல்ல என்ன தலைப்பு? செகண்ட் லெவல் எல்லாமே சட்டங்கள். செகண்ட் லெவல் எல்லாமே சட்டங்கள். இந்த சட்டத்தை தலைப்பு என்ன? சட்டத்தை தலைப்பில் சொல்லிட்டாங்க. மாட்டிக்கொண்டீங்களே, மாட்டிக்கொண்டீங்களே. இதுக்காக நான் உங்களுக்கு பயன்படுத்திய வசனம் ஒண்டிகிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல, கிளாஸ்ல வர எல்லாருக்கும் நான் அந்த வசனத்தை பயன்படுத்துவோம். என்ன வசனம் இது? இந்த வசனத்தை வச்சுதான் நாங்க படிச்சோம். இதுல எப்படி நீட்டணும். ஞாபகம் இல்ல. ஆ, எப்ப படிச்சேங்கிறதே ஞாபகம் இல்ல மிக நேரத்துல அது எப்படி சேர் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமேனா? ஏனுகா, இது நான் உங்களுக்கு எப்ப படிப்பிச்சேன்? உங்களுக்கு கண்டல்ல என் கிளாஸ்ல இது படிப்பிக்கப்படுற பாடம் எப்ப தெரியுமா இது? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய மெத்தட் மொத்தம் எத்தனைக்கு படிச்சோம்? வசனத்துல 3 கடைசியில பேரு. ஆ, 3 மெத்தட். 3 மெத்தட் எப்ப படிச்சீங்க அது? ஃபர்ஸ்ட் லெவல் ஆ? சொல்லுங்க நுகா, சொல்லுங்க. இல்லாட்டி கஷ்டம். நான் ஓதையில இப்ப பெரிய பிரச்சனை இப்ப.
இதெல்லாம் தெரியாம போது நான் கடைசி இந்த வீட்டுல இருந்து ஊர்ல ஓதல் மாதிரி பேசிட்டு ஓதல் விஷயம் விளவமா ஆயிக்கணும், சயின்டிபிக்கலா ஆயிக்கணும், விஷயத்தை விளங்கி தான் நான் ஓதணும். எப்ப படிச்சோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல, ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஃபர்ஸ்ட் லெவல்ல எப்ப? கடைசியில எல்லா எழுத்துக்கும் படிச்சு முடிஞ்சு அப்படியா? எழுத்து படிக்கிறது. வெரி குட். எழுத்து படிக்கிறதுக்கும் முன்னுக்கு. வெரி குட். எழுத்து படிக்கிறதுக்கும் முன்னால் நான் படிச்சது. அப்ப இந்த விஷயம் நடக்கணுமே, இப்ப நடக்கலையே. எழுத்து படிக்கிறதுக்கு முன்னுக்கு, அப்ப அதுக்கு முன்னுக்குன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கல. அது என்ன என்னோட ஆன்சர் நல்ல எழுத்து படிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் படிச்சுக்கிறோம். அந்த தெளிவு இங்க வராதால இங்க பிரச்சனையாயிருக்கு. நான் சொல்லித்தரேன், எனக்கு சொல்லி தாரதுக்கு இதுல ஒரு செகண்ட் போதும். இதான் விஷயம். நுகா இப்படித்தான் போகண்டு. இது நீங்க மறக்கிறது ஒரு பெரிய பாரதூரம்ங்கிறதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். அது நீங்களாக தேடணும். நீங்களாக வைத்தான் தேட போறீங்க. நீங்க அந்த விட பிழைங்கிறதால இன்னைக்கு ஓதின பாடம் எல்லாம் பிழை. அவுது விஸ்மில பிழை ஆரம்பிங்க. நைனா எங்க பிழை ஸ்டார்ட் பண்ணபடி அவுது பிஸ்மில நிப்பாட்டுறதுல போல ஸ்டார்ட் பண்ணபடி இந்த வசந்த சூறால வர எல்லாத்தையும் தேடி பாருங்க. லவாக்கையை நிப்பாட்டுறது, ஃபர்கா, திக்ரா, துமிச, தோக்கித, ஃபாசுல், முகதிபீன், அவ்வலீன், முஜிரிமீன், முகதிபீன், ஃபசுல், பல மாதிரியான வசன ஒழுங்குகள் இந்த சூறாக்குள்ள நிப்பாட்டுற இடங்கள்ல வந்தீங்க. அவ்வளவுத்தையும் நீங்க ஒழுங்கா ஒரு 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 அனலைஸ் ஒன்று பண்ணீங்கடா, படிச்ச அந்த மெத்தடை வச்சு வசனத்துல இறுதியில நீட்டுறது, குறைக்கிறது என்ற அந்த மெத்தடை வச்சு சரியா ஒரு அனலைஸ் பண்ணீங்க என்றால் இது அவ்வளவு உங்களுக்கு கிளியரா போயிடும். அந்த 3 மெத்தட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. வசனத்துல இறுதியில நிப்பாட்ட வேண்டிய 3 மெத்தட்டும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மத்து தலைப்பு. என்ன தலைப்பு படிச்சீங்க? மத்து. மத்து. அந்த மத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ரைட்டா? நீங்க உங்களோட வீடியோல பேசிட்டு பார்க்கலாம். ஈக்கும் இன்ஷா அல்லாஹ். தனியான ஒரு ஸ்லைட் போட்டு விளங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பின்னால வந்து கிளாஸ் ஜாயின் ஆகின புதிய ஆட்கள வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனி வீடியோ தனியா ஒரு ஸ்லைடு ஒன்று தராட்டியும் உங்களுக்கு பின்னுக்கு வந்த ஆளுக்கு தனி ஸ்லைடு அது கிடைச்சு அவங்கள்ட்ட பார்க்கலாம். புதுசா கிளாஸ் ஜாயின் பண்ணாக்கள், இப்பதான் ஒரு 10 கிளாஸ் 12 கிளாஸ்ல போறாங்கல்ல வீடியோல கூட இந்த கான்செப்ட் வசனத்துல இறுதியில் எப்படி நிப்பாட்டுறது என்றதை தொடர்ந்து வரக்கூடிய மத்த பத்தி நீங்க பாத்தீங்கன்னா படிச்சு பிடிச்சு கொள்ளுங்க. எது எப்படி எனக்கு விட வேணும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் அடுத்த கிளாஸ் சம்டைம் நாளைக்கே போட்டு தர சான்ஸ் மிக்குது. நாளைக்கும் இதே டைம் போட்டா ஜாயின் ஆகல தானே? அப்போ நாளைக்கு எனக்கு விட தேவை. தான் ஓதிடும். தேடுவோம். விட தெரியாது, தேடின கிடைக்கலன்னு விட வராம ட்ரை பண்ணணுமா? முக்கியம். ரைட், ஓகே. ஓகே.